ஒரு 3 வயசு குழந்தை ரேப் பண்ணிட்டு போட்டு போறான். இந்த வயசுல இப்படி சந்திச்சு உங்க அப்பா அம்மா எப்படா சரியாகி வர்றது? ஒரு விருப்பம் இல்லாத பொண்ணை தொடர்றது உங்க அம்மாவை தொடர மாதிரி எல்லா தாயும் ஒரு நாள் சொல்லி பாருங்க. ஒருத்தன் தொடரானு பாப்போம் ஒரு பொண்ணை. இந்தியாவுல ஒவ்வொரு 22 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்படுறா. 100 செக்ஷன் இருக்கு, அதுல 100 ஓட்ட இருக்கு வெளில வர. கண்டிப்பா இங்கே இன்னொரு தப்பு பண்ணுவாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற பேரு மாறிட்டே இருக்கும், ஆனா இந்த பக்கம் பேர் அப்படியே தான் இருக்கும். ஜனங்க என்ன பண்ணாங்க, வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை வந்துடும், நாங்க அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்போம் சார். எவ்வளவு கேவலமான பிறகு இல்ல. நம்ம கடுமையான சட்டங்கள் இருந்தா மட்டுமே தான் இங்க மனுஷனா இருப்பான். அரசாங்கத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற இந்த சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிங்க ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அவனுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு ஜெயில அடைச்சிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவானி, நிர்பயா, ஜோதி, கீதா, மதுரா இப்படி போய்கிட்டே இருக்கும். அதுவே இவங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு ஏதாவது நடக்கட்டுமே, உடனே வெட்டுவேன் குத்துவேன் கிளம்பிடுவாங்க. அக்கா தங்கச்சியை வச்சு இந்த மாதிரி எவனா பொண்ணா தெரியும். எல்லா வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, அம்மாவும் சகோதரியாவும் மனைவியாவும் நண்பராகவும் இருக்காங்க. இனிமே ஜஸ்டிஸ் ஃபார் சரஸ்வதி, ஜஸ்டிஸ் ஃபார் விமலான்னு ஹேஷ்டாக் போட்டு ஆன்லைன்ல பேசிட்டு இருக்க முடியாது. பெண்களை ஒரு போகப் பொருளாக, போதைப் பொருளாக, ஒரு நுகர்வு பொருளாக கருதி வன்புணர்வு செய்வதை, அந்த செயலுக்கு மரணத்தை தவிர வேற எதுவும் தண்டனையா இருக்க முடியாது. இப்பவே உடனே